Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 4/6/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான சேர்க்கை விண்ணப்பம் ஜூன் 6 முதல் ஆரம்பம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதை பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6th June 2025. ஓகே, முழு விவரத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செய்தி என்ன, இது எப்போ போஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்க்கை ஜூன் 6 முதல் விண்ணப்பிக்கலாம். அப்போது இந்த அட்மிஷனுக்கு 2025-26 கல்வியாண்டுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸில் சேருவதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது ஜூன் 6 முதல். நம்மளுக்கு தெரியும் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் June 6th. போஸ்டட் டேட்டு அண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது 4/6/2025 ஈவினிங் ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா புதன்கிழமை June 4, 2025 வந்த செய்தி தான். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்க்கை June 6 முதல் விண்ணப்பிக்கலாம். போஸ்டட் டேட்டு June 4, 4:24 PM இந்த நியூஸ் வந்திருக்குது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளங்கலை மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளுக்கு வரும் June 6 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூறியுள்ளார். இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எனக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2025 ரிசல்ட்டு இன்னமும் டிக்ளேர் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீட் ஸ்கோர் கார்டு வரல. நீட் ஸ்கோர் கார்டு வந்ததுன்னா தான் நம்மளுக்கு என்ன ஸ்கோர் அப்படிங்கிறது தெரியும், என்ன ஃபர்தராக நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் கேரளாவில், கர்நாடகாவில் இங்கேயெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நீட் எக்ஸாம் நடக்கும்போதே பேரலாக ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னுடைய அசம்ஷன் மட்டுமே. அப்போது June 6 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னவெல்லாம் நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, June 6 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி சென்னை ஆவடியில் நடந்த அந்த நீட் தேர்வில் நடந்த மின்சார தடை மற்றும் மழையின் காரணமாக தேர்வு எழுத முடியலைன்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு June 6 விசாரணைக்கு வருகிறது. அன்று என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் மத்திய பிரதேசிலையும் இண்டோரில் கேஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படின்னு என்டிஏ தரப்பில் பதில் மனு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தீர்ப்பு வர்றது June 6 தான் வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அதனை பொறுத்து June 6 பிறகு நீட் ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீட் ஸ்கோர் கார்டெல்லாம் லேட்டராக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். June 6 என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படின்னா
ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா ரிசல்ட் வந்த பிறகு நீட் ஸ்கோர் கார்டை தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கணிப்பு மட்டுமே. என்னவாக இருந்தாலும் நம்ம ஜூன் 6ஆம் தேதி இந்த செய்தியில் இருந்து என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் வரப்போகுது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த செய்தி அப்படிங்கிறது தினத்தந்தி நியூஸ் பேப்பரில், பேப்பரில் வந்திருக்குது. MBBS BDS சேர்க்கை அப்படிங்கிறது ஜூன் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இளங்கலை UG மருத்துவம், பல் மருத்துவம், MBBS BDS படிப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த அன்னைக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் PDF அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கும். அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டு, மற்றபடி செக்யூரிட்டி டெபாசிட் அதெல்லாம் பின்னாடி ரிசல்ட் வந்த பிறகு கட்டுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 6ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் SAPVS யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடச்சிரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.